ஈரான் அரசாங்கம் இஸ்ரேல் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இன்னைக்கு நடத்தி இருக்கிறாங்க. கடந்த சில நாட்களாவே ஈரான் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில அந்த தாக்குதல் இன்னைக்கு நடந்திருக்குது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈரான் இப்ப தாக்குதலை நடத்தி முடிச்சிட்டாங்க இல்லையா, இதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே இஸ்ரேல் அரசாங்கம் மறுபடியும் ஒரு ரிட்டைலியேட்டரி ஸ்ட்ரைக் அப்படிங்கறத ஈரான் மேல நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கறதையும் ரொம்பவே டீடைல்டா பார்த்தரலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ஈரான் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நேற்று நடத்தி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவுகணைகள்னு சொல்லி இஸ்ரேல் மேல ஏவப்பட்டிருக்குது. நம்ம முன்னாடி வீடியோலயே சொல்லியிருந்தோம், நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஈரான் ஏவுறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி எல்லாத்தையும் தன்னுடைய சொந்த மண்ணில இருந்தே ஈரான் அரசாங்கம் இஸ்ரேலை நோக்கி ஏவி இருக்காங்க. இதுல ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், இதுவரைக்கும் என்னதான் கடந்த பல வருஷமா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு பகை பெரிய அளவுக்கு இருந்தாலுமே கூட ஈரான் மண்ணிலிருந்து இஸ்ரேல் மேல நேரடியா ஒரு தாக்குதல் நடத்தப்படுறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, ஈரானால ஏவப்பட்ட இந்த ஏவுகணைகள் ட்ரோன்கள் எல்லாமே பல நாடுகளுடைய ஏர் ஸ்பேஸையும் தாண்டி வந்திருக்குது. ஆனா பெருசா எந்த நாடுகளுமே வழிமறிச்ச மாதிரியோ இல்ல அமெரிக்கா வழிமறிக்கிறதுக்கு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பேஸை கொடுத்து உதவின மாதிரியோ தெரியல, எக்ஸப்ட் சிரியா. சிரியாவில இருந்து கண்டிப்பா அமெரிக்க அரசாங்கம் சில ஈரானிய ட்ரோன்களை வழிமறிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜார்டன் அரசாங்கமும் அவங்களோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள வந்த சில ஏவுகணைகள் ட்ரோன்களை வழிமறிச்சதா சொல்லப்படுது. ஜார்டன் இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு உதவிகரமா இருப்பாங்க அப்படிங்கறத யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலதான் சொல்லி ஆகணும். காரணம், வெளிப்படையாவே இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கும் இடையில இந்த வெஸ்ட் பேங்க் தொடர்பா பல மோதல்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்பயுமே கூட இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை ஜார்டன் அரசாங்கம் பண்ணியிருக்குதுன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். கூடவே பிரிட்டனோட ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஜெட்டுமே இன்வால்வ் ஆனதா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு எக்ஸாக்டா இன்வால்வ் ஆச்சு அப்படிங்கறத பத்தின கிளியர் டீடைல்ஸ் இல்ல. பட் இப்ப மறுபடியும் பிரிட்டன் அரசாங்கம் இன்னும் மேலும் பல ஜெட்டுகளை இஸ்ரேலை நோக்கி அனுப்பி வைக்க தயாரா இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தும் பொழுது ஈரான் மட்டும் தனியா நடத்தல, ஹெசபுல்லா மற்றும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் ஈரான் கூடவே சேர்ந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மும்முனை தாக்குதல் மாதிரி நடத்தப்பட்டிருக்குது. ஆனா இஸ்ரேல் அரசாங்கம் நாங்க கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஏவுகணைகளை முறியடிச்சிட்டோம், பெருசா எங்களுக்கு எந்த டேமேஜும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சீஃப் சொல்லியிருக்கா. அப்படி ஆனா அந்த ஸ்பாட்ல இருந்த செய்தி ஊடகங்கள் எல்லாமே அங்க வெடிசத்தம் கேட்டதா தான் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த வெடிசத்தங்களால எந்த அளவுக்கு பாதிப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தின தெளிவான தகவல்கள் இதுவரைக்கும் வெளியிடப்படல. மேபி சீக்கிரமா வெளியிடுவாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம வீடியோஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப சொல்லியிருந்தோம், ஈரான் அரசாங்கம் இஸ்ரேல் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டேமேஜ் ஏற்படுத்துச்சோ அதே அளவுக்கான ஒரு டேமேஜ் தான் ஈரான் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க. பெரிய அளவுக்கு மிலிட்டரி டார்கெட்ஸ், இந்த போர்ட், இந்த மாதிரி விஷயங்களை தான் ஈரான் அரசாங்கம் குறிவைக்குமே தவிர மக்கள் வாழக்கூடிய இடங்களை குறிவைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் ஈரான் அரசாங்கமும் மிலிட்டரி டார்கெட்ஸ் தான் பெரிய அளவுக்கு குறிவச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போதைக்கு ஒரு மிலிட்டரி பேஸ் மட்டும் டேமேஜ் ஆயிருக்குது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமே நமக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்லைங்க, நம்ம நேத்து போட்டிருந்த வீடியோலயே ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம், ஈரான் என்னதான் நூற்றுக்கணக்கான ஆயுதங்களை வச்சு தாக்குதல் நடத்தினாலுமே கூட ஒரே ஒரு முறை தான் தாக்குதல் நடத்துவாங்க, மீண்டும் 2வது முறை ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத நடத்த மாட்டாங்கன்னு சொல்லி. அதே தான் இப்ப ஈரான் அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க. நாங்க எங்களுடைய தாக்குதலை இப்போதைக்கு நடத்தி முடிச்சிட்டோம், இனி நீங்க ஏதாச்சும் ரிட்டைலியேட்டரி ஸ்ட்ரைக் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன் ஈரானுக்கு எதிராக பண்ணீங்கன்னா தான் நாங்க அடுத்த கட்ட தாக்குதலை நடத்துவோம், இதோட நாங்க பிரச்சனையை முடிச்சுக்கிறோம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க, நீங்க இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது, ஒதுங்கி நின்னுக்கோங்க, நீங்க தலையிட்டீங்கன்னா இங்க பெரிய பிரச்சனை வரும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த தாக்குதலுக்கு பாத்தீங்கன்னா ஐநா சபை உடனடியாக கண்டனங்களை தெரிவிச்சிருந்தது. அதற்கு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இஸ்ரேல் மேல முதல்ல தாக்குதல் நடத்தல, அவங்க தான் ஃபர்ஸ்ட் கன்சுலேட்ல அட்டாக் பண்ணி எங்களை சீண்டுனாங்க, நாங்க எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் இஸ்ரேல் மேல இப்ப தாக்குதல் நடத்தி இருக்கோம். நாங்க மட்டும் இப்ப தாக்குதல் நடத்தாம விட்டா இஸ்ரேல் அரசாங்கம் நாங்க பயந்துட்டோம் நினைச்சிட்டு இதே மாதிரி தொடர் தாக்குதல் எங்க மேல நடத்திக்கிட்டே இருப்பாங்க, நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இது எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அப்படி கிட்டத்தட்ட இதே விஷயத்த சொல்லிதான் இப்ப இஸ்ரேல் அரசாங்கமும் காசா மேல ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி இருந்துட்டு இருக்காங்க இல்லையா. அதைவே ஈரான் அரசாங்கமும் இப்ப இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறாங்க.
இதுல நம்ம ரொம்பவே குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் அட்டாக் பண்ணும், அதுவும் ஒரு 2 நாளைக்குள்ள அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறது தெளிவா அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்குது. அதுவும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவாங்கன்ற இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அவங்க ஓப்பனா செய்தியாளர்களுக்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அப்படிங்கும் பொழுதே ஈரான் அரசாங்கம் இந்த தாக்குதலை நடத்தி இருக்குது. ஸோ ஈரான் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நேற்றோ இன்னைக்கோ இந்த அட்டாக்கை பண்ணியிருந்துக்க மாட்டாங்க. இன்னொரு ஒரு வாரம் ஆற போட்டு சைலண்ட் ஆன பிறகுதான் அந்த அட்டாக்கையே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் ரஷ்யா உக்ரைன் போர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ரஷ்யா உக்ரைன் மேல போற ஆரம்பிக்கும், அதிலும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஆரம்பிப்பாங்க அப்படிங்கறத இப்ப சொன்ன மாதிரியே அப்போ அமெரிக்கா சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா ரஷ்ய அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஆற போட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சர்ப்ரைஸா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு நாட்டு மேல பெரிய தாக்குதல் நடத்துறோம், ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த சர்ப்ரைஸ் அப்படிங்கறத கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஈரானோட தாக்குதல்ல அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படிங்கறதே இல்ல. ஈரான் தாக்குதல் நடத்தும்னு தெரிஞ்சு இஸ்ரேல் அமெரிக்கா எல்லாமே ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பக்காவா ரெடி ஆகி தான் இருந்தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம 2 வீடியோவை திரும்ப சொல்லிட்டோம். ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை பயமுறுத்துறது மட்டும்தான் நோக்கம். இஸ்ரேலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது ஈரானுடைய நோக்கம் இல்லை. சரிப்பா, இப்போ அட்டாக்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தது என்ன? ஈரான் மேலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த ரிட்டைலியேட்டரி ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு குறைவு. ஸோ இப்போ ஈரான் அட்டாக் பண்ணதில் எங்களுக்கு பெருசாக டேமேஜ் இல்லை அப்படிங்கிறத இஸ்ரேலே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உண்மையா அங்க டேமேஜ் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத பத்தி யாருக்கும் தெரியாது. இஸ்ரேல் அரசாங்கம் தான் நமக்கு சொல்லி ஆகணும், இல்லைன்னா செய்தி ஊடகங்கள் நேர்ல போய் பார்த்து ரிப்போர்ட் பண்ணணும். சோ அங்க ஒருவேளை பெருசா டேமேஜ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு ரிட்டைலியேட்டரி ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க இனிமேல் இப்படி போயிட்டு ஒரு தாக்குதல் நடத்தினாங்கன்னா தான் இந்த பிரச்சனை இன்னுமே பெருசா வெடிக்கும். இதைத்தான் நம்ம நேற்று வீடியோலயே ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி ஒருவேளை ரிட்டைலியேட்டரி ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறத பண்ணாங்க அப்படின்னா அதற்கு ஈரான் இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஹெசபுல்லா போர் அறிவிக்கிறத பற்றி இது மாதிரி பல விஷயங்களையும் சொல்லியிருப்போம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் போய் பாருங்க. ஸோ நேரடியாக ஒரு ரிட்டைலியேட்டரி ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத இஸ்ரேல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் இஸ்ரேல் நாங்கள் ஜெட்டை தயார் நிலையில் தான் வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்டெட் மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் எப்பயுமே இந்த உளவுத்துறை மூலமா போயிட்டு அங்க குண்டு வைக்கிறது, இங்க குண்டு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அசர்பைஜான் வழியா யாரையாச்சும் உள்ள அனுப்பி இந்த மாதிரி ஏதாச்சும் ஈரானுக்குள்ள தாக்குதல் நடத்துறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நேரடியா இஸ்ரேல்ல இருந்தே ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்துவாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். நடத்தலாம், நடத்தாமலும் போகலாம். அது இஸ்ரேலுக்கு உண்மையிலுமே எந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கறத பொறுத்து தான். ஸோ இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பல மீட்டிங்ஸ் அப்படிங்கிறத நடத்துவாங்க, என்ன பண்ணலாம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ அந்த மீட்டிங்ஸ்லாம் என்ன முடிவெடுக்கப்படுதோ அதை பொறுத்து தான் இனி சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலா ஏன்பா அப்ப இந்த உலக போரெல்லாம் வராதா? இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது, இங்க ஒரு போர் ஆரம்பிச்சிருச்சு, இது அப்படியே எல்லாம் ஒன்னா சேர்ந்து உலக போரா மாறிடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற மீடியா சேனல்ஸ் மாதிரி நாங்களும் உலக போர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயமுறுத்தலாம். ஆனா எங்க சேனலை பார்க்குற வியூவர்ஸுக்கு எங்களோட ஹானஸ்ட் வியூ என்ன அப்படிங்கிறத நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எங்களோட வியூ அப்படிங்கிறது இதுதான். ஸோ உங்களோட வியூ வேற மாதிரி இருக்கலாம், உங்களோட ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.